ஷார்ட்கட்டோட கலைச்சொல் படித்து இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு ஈக்குவலாக தமிழ் மீடியங்களும் ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், கலைச்சொல்லிட்ட 4 தான். மொதல் கொஸ்டின் டீப் சி அனிமல்ஸ். அப்போது ஆழ்கடல் விலங்குகள் டேரெக்டாக இங்கிலீஷ் வந்து ஈஸியான வார்த்தை இது எடுத்துடலாம். அலர்ஜினா ஒவ்வாமை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எடுத்துடலாம். ஒயிட் மெட்டல்னாலும் ஒயிட்னா வெண்மை, அப்போது மெட்டல்லாம் உலகம் ஈஸியாக எடுத்துடலாம். பைனாக்குலர் டெலஸ்கோப். அப்போ டெலஸ்கோப்னா தொலைநோக்கி. பைனாக்குலருக்கு நம்ம பைலிங்குவல் இங்கிலீஷ் இணைஞ்சே இருக்கும் பார்ப்போம் இல்லையா, அப்போ இணைப்பார்வை. ஓகேவா? பைனாக்குலர்னா என்னது? இணைப்பார்வை. டெலஸ்கோப் தொலைநோக்கி. அடுத்து மெக்கானிக்ஸ் இயக்கவியல்னா இயக்க இயலாத வெஹிக்கிளை தான் நம்ம இயக்க வைக்கிறதுக்கு மெக்கானிக்ஸாக போவோம். அப்போ மெக்கானிக்ஸ்னால் இயக்கவியல் வச்சுக்கலாமா? அடுத்து ஃபீல்டு தியரி, புலக் கோட்பாடு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுனா காந்த புலம்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஃபீல்டுனா புலம் தெரிஞ்சதுன்னா தியரினா கோட்பாடு தெரியும். அப்போ வந்து ஈஸியாக எடுத்துடலாமா? ஃபீல்டு தியரி, புல கோட்பாடு. அடுத்து பாருங்கள் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்போ இந்த ரத்த மண்டலம். அப்போ நம்ம பிளட் சர்க்குலேஷன் தானே படிப்போம். அப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம்னாலே நம்ம ரத்த மண்டலம். ஓகேவா? அதான் ரத்த மண்டலம். அடுத்து வீணா பணம் சிறையில் இருப்பான்னு சொல்லிட்டு வெயின்ஸ்னால் சிறை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் தமன்னா அவர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி ஆர்டிஸ்ட்னா தமனிகள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் கேப்பில் ரைஸ் சாப்பிடும்போது தந்தூரி சிக்கன் சாப்பிட்டுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த கேப்பில் ரைஸ்னால் தந்தூரிகள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுசாக பார்க்குறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.